கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக்கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த லந்து நாட்களிலே வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துடைய சிந்தனை உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 8 வசனத்திலே பவுல் எழுதும்போது அங்கே சொல்லுகிறார், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி என்று அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கீழ்ப்படிதல் இருந்தது. அவரிடத்தில் இந்த சிந்தனை, முதலாவது சிந்தனை கீழ்ப்படிதல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 2 அதிகாரம் 51 வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சிறு வயதிலேயே அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்குள் இந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ஒருவேளை வாலிப தம்பி, தங்கச்சி, சிறு பிள்ளைகளே, நீங்கள் யாராவது பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? பெற்றோருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் சர்வத்தையும் படைத்தவர். இயேசு என்கிற பெயரில் வெளிப்பட்டிருக்கிறார் இரட்சகராக. ஆனாலும் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்ட பொழுது தன்னுடைய பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே பவுல் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 19 வசனத்திலே அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்பொழுது பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு பரம தரிசனத்தை நான் கண்டேன், அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை, அதற்கு நான் அப்படியே கீழ்ப்படிந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அந்த தரிசனத்துக்கு நான் அப்படியே கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுல் அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினால்தான் ஆண்டவர் அவரை ஒரு அப்போஸ்தலனாக மாற்றினார். அந்த பவுலை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள், வியாதிகள் குணமானது, பிசாசுகள் எல்லாம் அலறி ஓடியது. காரணம், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்திற்கு அப்படியே பவுல் கீழ்ப்படி நடந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உபாகமம் 28 அதிகாரம் கூட நமக்கு தெரிந்த ஒரு அதிகாரம். 3 வசனத்திலிருந்து 14 வசனம் வரை அநேக வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்கு தெரியும், மனப்பாடமாக நாம் வைத்திருக்கிறோம், ஜெபிக்கும் போது அதை பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு தேவையானால் அவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமாம்? உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். நீ பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் வேதத்திலே சொல்லி இருக்கிற இந்த உபாகமம் 28 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 14 வசனம் வரை சொல்லப்படுற அந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சவுல் ராஜா யுத்தத்துக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அனுப்பி சொல்லுகிறார், நீ அமலேக்கியரில் ஜீவனுள்ள ஒரு பொருட்களையும் உயிரோடு வைக்கக்கூடாது, அத்தனை பேரையும் நீ கொன்று அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வரும் பொழுது
பாளையத்திலே பின்னால் வந்த வயோதிபர்கள், பலவீனமானவர்களை எல்லாம் அந்த அமலேக்கியர்கள் வந்து கொன்று போட்டார்கள். அந்த சிந்தனை என்னில் இருக்கிறது. என் ஜனங்களுக்காக நான் பழி வாங்க வேண்டும், நீ ஒருவர் கூட விடாமல் அத்தனை பேரையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சவுல் ராஜாவை அனுப்புகிறார். ஆனால் சவுல் போய் எல்லா ஜனங்களையும் அழித்து விடுகிறான். ஆடு மாடுகளிலே, மிருக ஜீவன்களே, பிரதானமானவைகளை, நல்ல கொழுத்தவைகளை அவன் கொண்டு வந்து விடுகிறான். எதற்காக? ஆண்டவருக்கு பலியிடும்படியாக. இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே ஆண்டவர் போய் சொல்லுகிறார், சாமுவேலே, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. காரணம், நான் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. நீ போ, அவனிடத்தில் பேசு என்று சொல்லுகிறார். இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவினிடத்தில் வந்து சொல்லுகிறார், சவுல் ராஜாவே, என் காதுகளிலே கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? முழுவதையும் அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி உன்னை அனுப்பினேனே, என்ன நடந்தது என்று சொல்லும் பொழுது சவுல் ராஜா சொல்லுகிறார், உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படியாக நான் ஆடு மாடுகள் கொழுமையானவைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், அவன் சொன்ன காரியம் என்ன? தேவனுக்கு பலியிடும்படியாகத்தான் கொண்டு வந்திருக்கிறேன், எனக்காக எடுத்துக்கொள்வதற்கு அல்ல என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு பலியிடும்படியாகத்தான். எனவே தான் ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக மீண்டுமாக அவர் சொல்லுகிறார், பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அல்லவா எனக்கு உத்தமம். ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் அல்லவா உத்தமம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பலியின் பேரில் உன் பலியை நான் விரும்பவில்லை, உன் ஆட்டுக்கடாக்களின் நினத்தையும் நான் விரும்பவில்லை. முதலாவது என் வார்த்தைக்கு நீ செவி கொடு, கீழ்ப்படி என்று சொல்லி ஆண்டவர் சவுல் ராஜாவினிடத்திலே அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். அநேக நேரங்களில் நாம் சொல்லுவோம், நான் ஆலயத்துக்கு செல்லுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற அந்த குணம் இருக்கிறதா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆபிரகாம், ஆண்டவரே, எந்த இடம், அது எப்படி இருக்கும்? கேட்கவே இல்லை. கேள்வி கேட்காமல் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுக்கிறான், கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து ஆபிரகாம் சென்றபடியினால் அவன் வனாந்திரத்தில் குடியிருந்த போதும் ஆபிரகாமை குறித்து அவருடைய வேலைக்காரன் அவருடைய மகனுக்கு பெண் பார்க்க சென்ற இடத்தில் அவன் சொல்லுகிறான், என் எஜமானாகிய ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து சீமானாய் மாற்றினார். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற பழக்கம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கே உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனமனுவாயாக என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆபிரகாமை சீமானாய் மாற்றினவர், ஆபிரகாமை உயர்த்தினவர், பவுலை வல்லமையான தீர்க்கதரிசியாய், வல்லமையான அப்போஸ்தலனாய் எடுத்து பயன்படுத்தினவர், உங்களையும் உயர்த்த ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.